கோவையில் டிவி சத்தம் அதிகமாக வைத்ததை தட்டி கேட்ட லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை சுந்தராபுரம் அருகே செட்டிப்பாளையம் ரோடு ஈச்சனாரி சாலை சந்திப்பில் சிமெண்ட் மற்றும் கட்டிட பொருட்கள் விற்பனை கடை உள்ளது. இங்கு திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆறுமுகம் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வேலைக்கு சேர்ந்து கடையில் உள்ள பொருட்களை மினி லாரி மூலம் வீடுகளுக்கு கொண்டு சென்று சப்ளை செய்யும் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருடன் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சியாஸ் என்ற வாலிபரும் வேலை பார்த்து வரும் நிலையில் இவருடன் கடையின் மேல் தளத்தில் உள்ள அறையில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் மது அருந்தியுள்ளனர். அப்போது அறையில் சியாஸ் டிவியில் அதிக சத்தம் வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் தூங்கிக் கொண்டு இருந்த ஆறுமுகம் எழுந்து அவரிடம் சத்தத்தை குறைக்குமாறு கேட்டதை அடுத்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சியாஸ் அங்கு கிடந்த காலி மது பாட்டிலை எடுத்து ஆறுமுகத்தை தாக்கியுள்ளார். அப்போது ஆறுமுகத்தின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய ஆறுமுகத்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஆறுமுகம் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய சியாஸை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.